கூறப்பட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து புதுச்சேரி புறப்பட்டிருக்கிறார். புதுச்சேரியில் தனியார் ரெசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய ஆலோசனையானது தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அதிமுக தரப்பில் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து புதுச்சேரி புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது சென்னையிலிருந்து இபிஎஸ் புதுச்சேரிக்கு புறப்பட்டிருக்கிறார். அங்குள்ள ரெசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களிடம் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார். இந்த ஆலோசனையில் என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம் ராஜேஷ்? சலோமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பல அதிசயங்களும் பல ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் எதிர்கட்சியாகவும், எதிர்கட்சியாக இருந்தவர்கள் எதிர்கட்சியாக வர முடியாத ஒரு சூழல். அதே நேரத்தில் 108 இடங்களை எடுத்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முடியாத பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது அரசியலில் பல மாற்றங்களையும் பல அதிரடி திருப்பங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். அந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக தமிழக வெற்றி கழகம் தீவிர முயற்சி எடுத்திருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பாதுகாப்பதற்காக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை என்பது அதிமுகவினுடைய தலைமைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது எல்லாம் குறித்து தொடர்ச்சியாக ஆலோசனை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இல்லம் இருக்கக்கூடிய பசும்பொலி சாலையில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், அதே போல SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த ஆலோசனையை தொடர்ந்து தற்பொழுது அவர் புதுச்சேரிக்கு கிளம்பியிருக்கிறார். புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஆளுநர் 2 நாட்கள் காலக்கெடுவை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்குள்ளாக அவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்து ஆக வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதுவரைக்குமே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் தங்க வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாட்களுமே புதுச்சேரியில் முகாமிடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவரும் அங்கே தங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் அவர் தற்பொழுது புதுச்சேரி புறப்பட்டிருக்கிறார். சலோமி. ராஜேஷ், தொடர்ந்து அதிமுகவை பொறுத்தவரையும் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், ஒரு முரண்பாடு இருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக என்ற ஒரு செய்திகளும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நிலையில இபிஎஸ் அவர்களே, அதாவது பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களே புதுச்சேரிக்கு சென்றிருக்கிறார். அதிமுக ஒரு தெளிவான நிலைப்பாடு என்னவாக இந்த தாவேகா ஆதரவு தொடர்பாக கூறப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? குறிப்பாக இந்த தேர்தலை ஒட்டி பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்ததாகத்தான் நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன். என்றால் பல வேட்பாளர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாம் என்று ஏற்கனவே இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்ததாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதே நேரத்தில் அங்கு ஒரு ஈகோ பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கிருந்து சென்ற, அதாவது அதிமுகவிலிருந்து சென்ற செங்கோட்டையன் அங்கு உயர்ந்த இடத்தில் இருக்கிறார், உயர் பொறுப்பில் இருக்கிறார். இந்த ஆட்சியை கட்டமைக்கக்கூடிய பணிகளில் அவருக்கான முக்கியத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் தானாக வந்து இவர்களிடம் ஆதரவு கேட்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது வரைக்குமே தமிழக வெற்றி கழகம் அவர்களிடம் நேரடியாக எந்த விதமான ஆதரவையும் கோரவில்லை என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதனைத் தொடர்ந்துதான் தங்களுடைய உறுப்பினர்கள் யாரும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2 நிலைப்பாடு என்பது இருந்ததாகத்தான் கூறப்படுகிறது. தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தங்களிடம் தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த பெரும் முயற்சி என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர் வெல்வாரா என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறது. அதிமுகவினுடைய என்றால் தற்பொழுது கூட அதிமுக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த CT நிர்மல்குமார் பேசும்பொழுது கூட NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அந்த ஆதரவை நாங்கள் கேட்க போவதில்லை, அதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட போவதில்லை என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவுடன் அவர்கள் நேரடியான பேச்சுவார்த்தையில் இறங்கவில்லை என்பது பொதுச் செயலாளருக்கு வருத்தமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் என்றால் நேரடியாக அவர்கள் 108 MLAக்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக வந்திருந்து அந்த ஆதரவை கேட்டிருந்தார். ஒருவேளை அதிமுக தலைமை அதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் நேரடியாக வந்து கேட்காமல் மறைமுகமாக
சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் முயற்சி செய்தது அதிமுகவுடைய தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துவதன் பின்னணியில் தான் அவர்கள் புதுச்சேரியில் முகாமிட்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை நிரூபிக்கும் வரை அவர்கள் சென்னைக்குள்ளாக அல்லது அவர்கள் சொந்த தொகுதிகளுக்கு செல்ல மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். The Chennai Silks in Mega Summer Sale.